அமித்ஷாவிடம் முக்கிய ஃபைல்ஸை கொடுத்த எஸ்பிவி. வெளியேறும் எடப்பாடி, கதை முடிந்தது. அதிமுகவில் பிளவு இருப்பதாக சமீபத்தில் செய்திகள் வெளியாகி வந்த வண்ணம் உள்ளது. தினம்தோறும் முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் அதிருப்தியில் இருப்பதாக செய்திகள் வரும் நிலையில் மத்திய அமைச்சர் தமிழகம் வந்திருந்ததை அடுத்து முக்கிய ஃபைல்ஸ் ஒன்றை அவரை சந்தித்து கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் பாஜக அலுவலக திறப்பு விழாவிற்கும் சிவராத்திரியை முன்னிட்டு ஈஷா யோகாவில் நடந்த விழாவில் பங்கேற்கவும் தமிழகம் வந்திருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று இரவு நடந்த சிவராத்திரி விழாவில் கலந்து கொண்டார். அந்த விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கொங்கு தளபதியாக இருக்கும் எஸ்பி வேலுமணி கலந்து கொண்டு எடப்பாடி குறித்தான முக்கிய ஃபைல்ஸை கொடுத்திருக்கிறார். எடப்பாடிக்கு எதிராக அதிமுகவில் உள்ள அதிருப்தி தலைவர்களின் மன உணர்வுகளை வெளிப்படுத்தி கடிதம் கொடுத்தார் என்று ஒரு தகவல் பரவுகிறது. ஆனால் அது உண்மை இல்லை என்றும் எடப்பாடி தயாரித்து வைத்திருந்த திமுக அமைச்சர்கள் சிலரின் சொத்துக்கள் அடங்கிய விவரங்கள் கொண்ட தகவல்கள் அந்த ஃபைலில் இருந்தது. அதனை எடப்பாடிதான் அமித்ஷாவிடம் கொடுக்க சொல்லி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையே அமித்ஷாவை சந்திக்கலாம் வாங்க என்று செங்கோட்டையனை அந்த முன்னாள் அமைச்சர் அழைத்ததாகவும், இப்போதைக்கு வேண்டாம், மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று செங்கோட்டையன் மறுத்ததாகவும் அதிமுக சீனியர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. சமீபத்தில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு விவசாயிகள் எடுத்த பாராட்டு விழாவில் மூத்த தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையன் கலந்து கொள்ளவில்லை. இதற்கு முக்கிய காரணமே எடப்பாடிதான் மூத்த தலைவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை என்றும், ஒரு பக்கம் விழாவை புறக்கணிக்க முக்கிய காரணம் எம்ஜிஆர், ஜெயலலிதா புகைப்படம் இடம்பெறவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கிடையில்தான் வேலுமணி அமித்ஷாவிடம் கொடுத்தது வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஒற்றுமையாக இருந்து தேர்தலை சந்திக்கவில்லை என்றால் அதுவே அதிமுகவுக்கு கடைசி தேர்தலாக இருக்கும். பாஜகவுடன் அனுசரித்து செல்ல நாங்களும் பலமுறை எடப்பாடியிடம் சொல்லியும் கேட்க மறுத்து வருகிறார். இதனால் கூட்டணி அமைவது அதிமுகவுக்கு சாத்தியம் இல்லை என்று கூறப்படுகிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு சொந்தமான முக்கிய ஃபைல்ஸ் தான் கொடுக்கப்பட்டதாகவும், தேர்தலுக்கு முன்னதாக பொதுச் செயலாளரை மாற்றினால் மட்டுமே அதிமுக பலம் பெறக்கூடும் என்றும் ஒரு மாற்றம் வேண்டும் என தகவல் தெரிவித்திருக்கிறார். செங்கோட்டையன் சலசலப்பு ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கும் நிலையில் எடப்பாடி இதுகுறித்து எதுவும் விளக்கம் கொடுக்காமல் மௌனமாக இருந்து வரும் நேரத்தில்தான் அமித்ஷா முக்கிய மாற்றத்தை டெல்லி சென்று எடுப்பார் என்றும் கூறப்படுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.